Hello, I'm Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து கிராக் சீக்வல் இன்டரிங் 50 கொஸ்டின் சீரிஸோட 44வது வீடியோ. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட முதல் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ தமிழ் கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். நமக்கு வந்து யூசர்ஸ் அப்படின்னு டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அப்புறம் யூசரோட நேம் ரெண்டு காலம் இருக்கு. ஆனா நேம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்லயே இல்ல. ஸ்மால் லெட்டர் இருக்கு, அப்புறம் கேப்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்மால் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால், மத்த ரெண்டு கேப்ஸ். ஸோ ஒரு ஃபார்மேட்லயே இல்ல. ஸோ நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த நேமை வந்து நீங்க ஃபார்மேட் பண்ணணும். அது எப்படின்னா முதல் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கணும், மத்த எல்லாமே ஸ்மாலா இருக்கணும். ஸோ இதுல வந்து ஆலிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஏ மட்டும் கேப்ஸா இருக்கணும், மத்த எல்ஐசிஇ வந்து ஸ்மாலா இருக்கணும். அடுத்து பாப்ல வந்து பி வந்து கேப்ஸா இருக்கணும், அடுத்த ஓபி வந்து ஸ்மாலா இருக்கணும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்வல்ல கூட ஃபங்க்ஷன்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றது தான். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போறோம். வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள் இல்லையா, என்னென்ன காலம் இருக்கு, யூசர் ஐடி, நேம். இப்போ லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து இந்த நேம்ங்கிற காலத்துல எத்தனை லெட்டர்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. இப்போ நேம் கொடுத்து 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த காலம்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து எனக்கு ஒரு கேரக்டர் வரணும். இப்போ நான் 3ன்னு கொடுத்தேன்னா லெஃப்ட்ல இருந்து 3 கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ ஏஎல்ஐன்னு எடுத்து வருது. ஸோ எனக்கு வந்து முதல் இது மட்டும் கேப்ஸா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த லெஃப்டை யூஸ் பண்ணி முதல் இது மட்டும் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு அதை கேப்ஸ் மாத்தணும்னா அப்பர் கேஸா மாத்துறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த முதல் லெட்டர் மட்டும் எடுத்து அதை கேபிட்டல் லெட்டரா மாத்திரும். இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா எனக்கு ரெண்டாவதுல இருந்து கடைசி வரைக்கும் போகணும். அதுக்கு வந்து நான் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ லெஃப்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து எத்தனை லெட்டர் இருக்கு இல்லையா, இப்போ ரைட் வந்து அந்த காலத்துல இருந்து எத்தனை லெட்டர். இப்போ 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரைட்ல இருந்து ஒரு லெட்டர் வரும். ஆலிஸ்ல வந்து இ வருது, பாப்ல வந்து பி வருது. இதே இது நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா ரைட்ல இருந்து 3 லெட்டர் எடுத்து வரும். இது ஐசிஇன்னு இருக்கு, பிஓபின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இது கடைசிக்கு முந்தினது வரைக்கும் போகணும். இப்போ கடைசி வந்து 5 லெட்டர் இருக்கு, 5 இல்லாம 4 தான் இருக்கணும் அப்படின்னா அடுத்தது வந்து பாப் 3 இருக்கு, 3க்கு பதிலாக 2 வரணும். ஸோ சிம்பிளா நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காலத்தோட லென்த் எடுக்கிறேன். இப்போ ஆலிஸ் வந்து 5, பாப் வந்து 3 இல்லையா, இந்த லென்த் -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு முந்தின லெட்டர் வரைக்கும் வந்துடும். ஏ வந்துருச்சு, எல்ஐசி இங்க வந்துருச்சு, பி இருக்கு, பிஓபி இருக்கு. ஆனா இது வந்து ஃபார்மேட் பண்ணணும் இல்லையா, இது வந்து அப்பர் கேஸ் வந்து கேபிட்டல் லெட்டர், லோவர் கேஸ் வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் வார்த்தை நேம. ஃபர்ஸ்ட் லெட்டர் தனியா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து ரைட்ல ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் விட்டுட்டு மற்ற எல்லாம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை ஸ்மால் லெட்டரா கொண்டு வந்துட்டோம். இது ரெண்டும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா கன்காட்டினேட் ஃபங்க்ஷன்ல முதல் காலம் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் காலம் அடுத்த லெட்டர், ரெண்டையும் நான் கன்காட்டினேட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா முதல் லெட்டர் கேப்ஸா இருக்கு, மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் அப்படியே கன்காட்டினேட் ஆயிடுச்சு. மற்ற டேட்டாபேஸ்ல பிளஸ் கூட கொடுக்கலாம், பட் மை சீக்வல் வந்து காமா தான் ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு இந்த காலம் நேம் வேண்டாம், இதை வந்து இங்கே நேம் கொடுத்துடலாம். இது ஆர்டர் பண்றதா இருந்துச்சுன்னா நிறைய வேல்யூ இருந்துச்சுன்னா ஆர்டர் பை நேம்ங்கிறது 2, ஸோ செகண்ட் பொசிஷன் கொடுத்துடலாம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்களோ அது வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ற மாதிரி. இதை விட இன்னொரு ஃபெமிலியர் ஃபங்க்ஷன் இருக்கு, அது பேர் வந்து கன்காட்டினேட், சாரி சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா யூசர் ஐடி, நேம் ஃப்ரம் யூசர்ஸ், இங்க வந்து சப்ஸ்ட்ரிங் அந்த காலம் கொடுத்து 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 1 தான் பார்த்தோம் இல்லையா, 1 கொடுத்தேன்னா எனக்கு ஒரு சேஞ்சுமே இல்லை. ஏன்னா இந்த முதல் நம்பர் வந்து நீ எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு. ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ற, கடைசி எங்க ஸ்டாப் பண்ணு கொடுக்கல. இப்போ நான் 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு முதல்ல ஆரம்பிச்சு 4 வரைக்கும் போகும், ஏஎல்ஐசின்னு 4, இங்க 3 தான் இருக்கு, ஸோ 3மே வந்துருச்சு.
எனக்கு அது இல்லாம ஒரே ஒரு லெட்டர் மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா 1,1. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துருச்சு. அஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண மாதிரி கேப் லெட்டரை மாத்துறதுக்கு அப்பர் கேஸை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து எனக்கு முதல் லெட்டர் மட்டும் எடுத்து அதை கேபிட்டலா மாத்திட்டோம். இது நான் ரெண்டாவது பீஸ் இருக்கு இல்லையா, முதல் லெட்டர் தவிர்த்து மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னா அதே சப்ஸ்ட்ரிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ரெண்டாவது, எண்ட் பொசிஷன் வந்து 5, ரெண்டாவது ரோ வந்து 3. 5 3ங்கிறது லென்த் ஆஃப் அந்த காலம் இல்லையா, லென்த் ஆஃப் அந்த காலம் as B. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது A LIC வந்துருச்சு, OB வந்துருச்சு. இதை ஃபார்மேட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி லோவர் கேஸ். ஸோ எல்லாமே லோவர் கேஸா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதை வந்து கன்கார்டினேட் பண்ணணும். ஸோ கன்கார்டினேட் பண்ணோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் வந்துடும். கிரேட். இப்போ எனக்கு இந்த நேம் வேண்டாம், எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த நேம் மாத்திடலாம். ஸோ இதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்டர் பை இல்லையா, ஆர்டர் பை 2 நேம் வச்சு. ஓகே. ஸோ ஆலிஸ் அண்ட் பாப் வந்துருச்சு, இதான் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்குல்ல, ஆரக்கிள் போஸ்ட்கிரஸ் ரெண்டுலையும் வந்து நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா போஸ்ட்கிரஸ் போவோம். போஸ்ட்கிரஸ்ல நமக்கு இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோமா, டேபிள் போஸ்ட்கிரஸ்ல போய் டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ போஸ்ட்கிரஸ் ஆரக்கிள் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா init cap அப்படின்னு சொல்லிட்டு select user id name init cap னு ஒன்று இருக்கு. init cap of name from users. இதை ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துச்சு. கேபிட்டல் லெட்டர் வந்து டாப்பு, ஃபர்ஸ்ட் லெட்டர், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர். init cap of name as name. இப்போ எனக்கு ஃபார்மேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த நீங்க ஸ்லைஸ் பண்ணவும் வேண்டாம், அதை அப்பர் கேஸ் பண்ணி கன்கார்டினேட் பண்ணவும் வேண்டாம். சிம்பிளா init capனு கொடுத்தாலே போதும். எனக்கு இதுல பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ், 3 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கல, கன்கார்டினேட், அப்பர் கேஸ், லெஃப்ட், இங்க லோவர் கேஸ், ரைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் init capனு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஒர்க் ஆயிருது. ஸோ இதுல பேசிக் டேபிள் கிரியேட் ஆகும் இல்லையா. ஓகே. ஸோ மாறிடுச்சுன்னா டேபிள் போயிடுச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளோ மேனிப்புலேஷன்ஸ் தேவையே இல்லை, டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடெல்லாம் பார்க்கணும்னா இங்கே growth data யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இது வந்து தமிழ் கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா இங்கே கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின்ஸ் இங்க வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் உள்ள போனா இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல GitHub லிங்க் இருக்கு. அந்த GitHub லிங்க் வந்து உங்களுக்கு இந்த கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும், இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம். ஸோ இது வந்து 44th வீடியோ கடைசியில் இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட், நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணது சப்ஸ்ட்ரிங், மூணாவது init cap which works only in Oracle and PostgreSQL. மற்ற டேட்டாபேஸ்ல ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை தட். ஸோ இதான் வந்து கோட் பேஸ். நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.